ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆர்ஜி அனிமேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்டோரியாஸ் ஹேவ் மெனி ஃபேஸஸ்ங்கிற அனிமையோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான். இது லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வைப்பு கொடுக்கும், பட் ஆனால் அப்படி இருக்காது. ஸோ அதனால் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், இப்போ எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஸ்டோரி நல்லாயிருக்கும். எண்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த எபிசோடும் நான் அப்போ தான் கண்டினியூவாக போகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக்கை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ கதைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன நடக்குதுன்னா, ஷாலோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ இவ தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர் ஹீரோயின். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 27 வயசு இருக்குது. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பையாக இருந்திருக்காங்க. ஒரு இதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிங்டம்க்கு. ஸோ அந்த இதில் வேலை பார்க்குற அந்த அரசருக்கு கீழே ஸ்பையாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவர் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிட்டு, எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி டேஞ்சர் மிஷின்ஸ்க்கு போகிறது, அடுத்தது இந்த நிறையா இதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களுக்கு அலுத்து போய் இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஒரு சிம்பிளான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மலை உச்சியில் போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட செருப்பையும் செயினையும் தூக்கி போட்டுட்டு, இந்த மாதிரி அவங்க செத்துட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க அந்த நாட்டில் இருக்கிற அந்த இவர் இருக்காங்களே, அவங்க வேலை செஞ்சாங்களே, ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி அவரோட செருப்பும் இதுவும் தான் மாட்டியிருக்கு, அதாவது செயின் தான் மாட்டியிருக்கு. ஸோ அவள் இறந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்டாக நம்பிடுறாங்க. ஸோ இவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அந்த சாலோ அப்படிங்கிறவ வந்து என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அவள் பேர்லேருந்து எல்லா ஐடென்டிட்டியுமே மாற்றிடுறா. ஸோ அவள் என்னன்னா, விக்டோரியா செலர் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, இன்னொரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது. ஸோ அந்த மிஸ்ஸிங் கேஸை அவளோட டேட்டாவாக மாற்றிப்பா. அப்படியே அதுதான் அவள் தான் அந்த பொண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து அங்கே க்ரியேட் பண்ணி அவள் டேட்டாவில் வந்து வாழ்றா. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சலீம் படம் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த அவள் டேட்டாவில் வேறு ஒரு ஊருக்கு கிளம்பிடுறா. ஸோ ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து என்னென்னா தண்ணி அடிக்கிற மாதிரி, அதாவது பாட்டில்ஸ் இது சரக்கு அடிக்கிறா. ஸோ அங்கே இருக்கிற மென்ஸ் எல்லாருமே நீங்கள் சரக்குலாம் அடிப்பீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு, இவன் மேக்கப்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிருக்கா. ஒரு மாதிரி ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது, இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி மாற்றி அந்த ஊர்லேருந்து தப்பிச்சிட்றா. யாருக்கும் அடையாளமே தெரியலை. சரக்கை கொடுத்து இவன் எந்த ஊரில் இறங்குறாங்கிறது யாருக்குமே தெரியலை. அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஸோ எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறா. வந்துட்டு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டு, இனிமேல் நம்மளை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, இனிமேல் யாரும் நம்மளை வந்து தேடியும் வரமாட்டாங்க, நம்ம செத்துட்டோங்கிற ஐடென்டிட்டி எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பி போயிட்டுருப்பா. ஸோ அப்படி போகிறப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, யார் கூடயும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஒரு சிங்கிளாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நினைக்கிறா. ஆனால் அவன் நேரமாக என்னன்னு தெரில, அவன் நடந்து போகிற அந்த தெருவில் வந்து ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு பாவமாக உட்காந்துருக்கு. ஸோ வந்து இவ அதை பெருசாக கண்டுக்காம என்ன பண்ணிடுறா, அப்படி சுற்றி சுற்றி பார்த்துருக்கா. திரும்பி ஒரு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே தான் உட்காந்துருக்கு. ஸோ இவளுக்கு வந்து மனசு கேட்கல. சரி என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறா. கேட்குறப்ப இந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காந்துட்டு போக சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்குது. இவங்க உடனே கேட்குறாங்க என்னன்னா, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னொன்னே, இந்த பெல்லு வந்து 10 தடவை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அப்படின்னா 4 மணி நேரம் ஆயிருக்குன்னு இவங்களே கெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ன வரைக்கும் வரல அப்படின்னா ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக சாப்பிடுமான்னொன்னே அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு சாப்பிடுது. ரொம்ப நேரம் ஆகி அது அப்படியே படுத்து தூங்கிடுது இந்த இந்த அம்மா மேலேயே. உடனே சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த குழந்தைய ஒரு மாதிரி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருட பைய ஒரு பர்ஸை அடிச்சுட்டு ஓடி வரான். அந்த டைமில் நம்ம அம்மா தான் ஏஜென்ட் ஆச்சே, டக்குன்னு மூளையை யூஸ் பண்ணி காலை நீட்டி அவனை நடுக்க போட்டுருது. ஸோ அவன் பேக்கெல்லாம் கீழே விழுந்தோன்னா பின்னாடியே நம்ம ஒருத்தர் வராரு, ஒரு கேப்டன் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நம்ம கதையோட ஹீரோன்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்க ஹேண்ட்ஸமாக கையை என்ன பண்ணுறாரு, வந்து பேக் எடுத்து யார் அந்த ஏதோ, அதாவது யார்கிட்ட திருடிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த பையலை கட்டி, இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஆவலை ரொம்ப நன்றி அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம், இந்த மாதிரி நான் இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, இருங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்டோரியா சொல்ல, அங்கே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவனை இந்த மாதிரி சொல்லிவிட்டு பிடிச்சி போடுங்க அப்படின்ட்டோன்னே அவங்க கேப்டன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது, ஓ இவர் கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதில் வேலை பார்க்குற கேப்டன் போல் அந்த கிங்டமில். ஸோ என்னன்னா இந்த மாதிரி சொல்லிடோன்னே இந்த பொண்ணை பற்றியும் சொல்கிறாங்க. ஓகே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த பொண்ணு வந்தோடனே இந்த மாதிரி அவங்க அம்மா வந்தோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோயினால் ஒத்துக்க முடியல. இந்த பொண்ணை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ என்ன பண்ணேன், இந்த நைட்டு மட்டும் நான் வந்து கூட்டு போய் வச்சுக்கிறேன், நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்து லுக் விட்றான். அந்த போலீஸ் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் வெளியூர் இருக்கீங்க, எப்படி நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறதுங்கிற மாதிரிலாம் கேட்கவும், நம்ம ஆள் என்ன பண்ணுறாப்புல, ஹீரோ வந்து
இருங்க நான் போய் அவங்க வீட்டை போய் செக் பண்ணி நானே ஃபுல்லாக இது பண்ணிடுறேன், ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி குழந்தைய கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த அம்மாவும் தேங்க்ஸ்லாம் சொல்லுது. இவர் உடனே சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் என் கடமை தான், நீங்கள் வந்து இந்த திருடனை பிடிக்க ஹெல்ப் பண்ணீங்க, நான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த மாதிரி என் குடும்பம் ஃபுல்லாகவே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ தனியாக தான் இருக்கேன், நான் இங்கே வந்து வாழலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அப்போயே மனசில் நினைக்குது, இந்த மாதிரி நம்ம போய் சொல்லணும் அப்போ தான் நம்ம வந்து சர்வே பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஏஜென்ட் மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் சீனாலாம் இல்லை. ஸோ வந்து இந்த சின்ன பொண்ணு பேர் இருக்குல்ல, அது வந்து நோனான்னு நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஹோட்டல் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலில் போய் இவர் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா இவரை வழி அமுச்சு விட்டுட்டு டோர்லாம் லாக் பண்ணி சேர்லாம் போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒழுங்காக சாப்பிடல போல். ஸோ மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா, புதுசாக அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தவும் அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கேட்குது இந்த அம்மா. சாப்பிடும்போது இந்த மாதிரி உங்கள் அம்மா எங்கே, இது மாதிரி என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கவும், தெரியல எதுக்கு தான் தெரியல. சரி அம்மா இல்லைனா என்ன பண்ணுவேன்னா சைலண்ட்டாக இருப்பேன், அம்மா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா சைலண்ட்டாக இருப்பேன், எப்போதுமே சைலண்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பெருசாக அந்த எமோஷன்ஸு அந்த காட்டுற அந்த ஒரு தன்மை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்பன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிப்பன் வந்து வாங்கி கொடுத்து இந்த பொண்ணுக்கு போட்டு விட்றா. அதுதான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து ரிப்பன் போடுறது. ஸோ வந்து பார்க்கவே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஓகே அது பண்ணிருக்கோம். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் க்யூட்டாலாம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஜெஃப்ரியும் இருப்பாப்ல. இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்து இந்த பொண்ணை கூட்டு பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்து கூட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த பொண்ணு வந்து இது மாதிரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம விக்டோரியாவை பார்த்து கொஞ்சம் சிரிக்கும். ஸோ அது வந்து பார்க்குறப்ப அவள் கண்ணில் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவ கண்ணுக்கு தெரியவும், இவ உடனே என்ன சொல்லிடுறா, இந்த பொண்ணை நானே தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறா. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து ஏற்படுத்தி கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறாரு. ஸோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு நீங்கள் டின்னர் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்றைக்கி டின்னர் நான் வந்து என் செலவு தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், அவங்க உடனே வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிங்கன்னொன்னே இவர் சொல்கிறாரு, இது வந்து என் கடமை, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த பொண்ணையும் இப்படி எனக்கு விடவும் மனசு இல்லை தான், நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாங்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயம் மாதிரி தோணுது, என்னோட கடமை தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்னன்னா இந்த மாதிரி வீட்டெல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. நம்ம ஆள் வேலைக்கு போயிடுறாப்புல, இவங்க வந்து வீடு தேடுறாங்க, பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன நடக்குது, இந்த அம்மா வந்து வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி படுத்து கிடக்கவும், நான் வந்து லேட் நைட் ஆகுதுமா, நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதாவது டின்னர் சாப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு நான் போய் வீடு தேடணும் அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பொண்ணை பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு இங்கே தனியாக இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு புரியுது. சரி ஓகே நம்ம கூட்டு போவோம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயம்லாம் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி வந்து உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தரேன். நான் வந்து ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டேன்னா, நீ வந்து ஃப்ரீஸ் ஆகிடணும், நகரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நான் கத்துன்னு சொன்னேன்னா, முடிஞ்ச வரைக்கும் மூச்சு காற்ற உள்ளே வாங்கி நல்லா கத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லவும், அந்த பொண்ணு அப்படியே அழகாக கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. சரி ஓகே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் கொடுத்தா அவள் அப்படியே கேட்குறா. ஸோ இது வந்து ஒரு எதையுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாட்றா. அப்படியே சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கா. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறா. இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓடுன்னு சொன்னால் நீ விடுன்னு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிவிட்டு இந்த மாதிரி டின்னருக்கு வராங்க. நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. கூட்டு வந்தால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆடும் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெஃப்ரி வந்து கேப்டன்ல, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அம்மா கேட்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னோடனே தலைவன் சொல்கிறான், நான்லாம் வந்து கேர் ஃப்ரீ பேச்சுலர் அப்படிங்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா கவலையே இல்லாத ஒரு பேச்சுலர் பையன், அதனால் வந்து யார் என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன, அதாவது பொண்டாட்டி கிண்டாட்டி இருக்கும், இதனால பிரச்சனை வந்துருமோன்னு அந்த அம்மா கேட்டிருக்கோம் விக்டோரியா. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டு போய் டின்னர்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு செம்மறி ஆடு கறி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, இது என்ன பேர் அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பா. வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளானை சொல்லுவா, இந்த மாதிரி நான் போய் வீடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னோன்னே, ஹீரோ வந்து சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு போகிறேங்கிறீங்க, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிஜெக்ட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு இடத்துல ஓகே அப்படின்னு பண்ணி அவங்க ரெண்ட்டுக்கு வந்து கொடுத்து இருக்காங்க. ஸோ இவரும் சொல்லிவிட்டு ஓகேன்னு போயிட்டாரு. ஒரு 2 வீக்ஸ் போகுது. வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து அந்த பொண்ணையும் விக்டோரியாவும் பார்க்கலாம் வரப்போ வந்து ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்குது. ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, சேஃப்னு நினைக்கல, யாருமே சேஃப்னு நினைக்கல, நம்ம தனியாக இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போயிடுறா. போயிட்டு அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடுறா. ஒரு லெட்டரில் மட்டும் எழுதி இந்த மாதிரி தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லி, இந்த மாதிரி நான் வந்து இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிட்டு வேறு ஒரு இடத்துல, ஸோ அங்கே வந்து ரெண்ட்டுக்கு ஒரு இடமும் கிடச்சிட்டு, ஸோ நான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. இவரும் வந்து ஒரு மாதிரி ஸ்மைலோடு எடுத்துக்கிட்டு, விதி இருந்துச்சுன்னா நம்ம திரும்பியும் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.
இது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா போணுச்சு. ஏன்னா ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கிற ஒரு அனிமின்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி எப்படி வந்து தனித்தனி ஆட்கள் வந்து சேர்ந்து ஒன்றா இருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி இதுவும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் வந்து கொஞ்சம் எங்கேஜாக சரி அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ கைஸ்.